ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகளை மாணவர்களை சுத்தம் செய்வதாக புகார் எழுந்த நிலையில் தங்கள் பள்ளியில் தூய்மை பணியாளர்கள், வாட்ச்மேன் உள்ளிட்ட யாரும் பணியில் இல்லை என்றும், பள்ளியை சுத்தம் செய்ய ஆட்கள் வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுத்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தலைமை ஆசிரியர் தெரிவித்துள்ளார். அவங்கள காலையில அவங்க தான் கிளாஸ் ரூமை கூட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க சார். அது சம்பந்தமா உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் கேட்கறது தான் சார். கிளாஸ் ரூமை கூட்டுறதா? ஹலோ, சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துல எந்த ஒரு ஆள் கிடையாது. வாட்டர்மேன் இல்ல, வாட்ச்மேன் இல்ல, ஸ்வீப்பர் கிடையாது, துப்புரவு பணியாளர் கிடையாது. சம்பந்தமா நாங்க நகராட்சியில எங்களுக்கு வாரத்துல ஒரு 2 மணி நேரம் எங்க பள்ளி வளாகத்தை சுத்தம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு கமிஷனரு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி பொசிஷனே எங்களுக்கு இல்ல, நாங்க பண்ணி தர முடியாது, எங்க கஸ்டடியில இல்ல ஸ்கூலு அப்படின்னு சொல்றாரு. பள்ளிக்கூடத்துல எங்கிட்ட கிரவுண்ட் வாங்குறாங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை இந்த மாதிரி உள்ள முக்கியமான நாட்கள்லாம் மனித கழிவுகள் அப்படியே போட்டு போறாங்க. எங்க கிரவுண்ட்ல சுத்தம் பண்றாங்க. சாப்பிட்டு போடுற தட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் பண்றதுக்கு எங்கள்கிட்ட எந்த ஒரு ஆளும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் இல்லை. நகராட்சியில போய் கேட்டா, நீங்க தை அமாவாசை, ஆடி அமாவாசை முக்கியமான நாட்கள்லாம் கிரவுண்ட் கேட்கீங்களா, இதை சுத்தம் பண்ணி கொடுங்கன்னு நாங்களும் கேட்கறோம். 2 சாக்கு குவார்டர் பாட்டில பிறக்கி வச்சிருக்கேன் நான். சரிங்க சார். இதை நான் எந்த வழியில எப்படி செய்யறது? பள்ளி வகுப்பறையில அந்த மாணவர். இது குறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்று வரக்கூடிய சூழல்ல அந்த பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியில மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டானது இருந்தது. இதையடுத்து அங்கு நியூஸ் தமிழ் கள ஆய்வு செய்த போது அங்கிருந்த மாணவர்களே வகுப்பறையை சுத்தம் செய்வது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவது உறுதி செய்யப்பட்டது. இது குறித்து அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது, இந்த பள்ளி வளாகம் முழுவதும் அதிக அளவில் குப்பை சேருவதாகவும், அது போன்ற நேரங்களில் அதனை சுத்தம் செய்வதற்கு மாணவர்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும், ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பள்ளிக்கு போதிய அளவில் ஊழியர்கள் இல்லை எனவும், பள்ளியை சுத்தம் செய்வது உள்ளிட்ட பணிக்காக நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை ஆட்களை கொடுக்குமாறு கேட்டும் கூட எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே எங்களுடைய பள்ளியை சுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு மாணவர்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு தற்போது தேர்வானது துவங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை இந்த சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுவது ஒருபுறம் இருந்தாலும், தொடர்ச்சியாக தங்களுக்கு பள்ளிக்கு ஊழியர்களை வழங்காத அந்த நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியம் காட்டுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தும் விதமாகவே அமைந்துள்ளது. உடனடியாக இதற்கு மாற்று ஏற்பாடாக பணியாளர்களை நியமித்து அந்த பணியாளர்களை கொண்டு மேற்கொள்வதோடு மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.